அனைவருக்கும் வணக்கம். உலக அரங்குல இந்தியாவுடைய சக்தி எந்த அளவுக்கு வேகமாக உயர்ந்து கொண்டிருக்குது, உயர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் ரஷ்யா, ஆமாம் நண்பர்களே, ரஷ்யா இந்தியாவிடம் ஓடி வந்து ஒரு உதவி ஒன்று கேட்டிருக்குது. அதுவும் உலகமே ஆச்சரியப்படும் வகையில் இந்தியாவிடம் ஒரு உதவியை கேட்டிருக்குது ரஷ்யா. அது மட்டும் இல்ல, இந்தியாவிடம் மேலும் பல சலுகைகளையும் உதவிகளையும் ரஷ்யா கேட்டிருக்குது. இந்தியா உலக அரங்கில் கெத்து காட்டிய இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறாரு. அவர் நேற்றைய தினம் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை நேரில் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அந்த சமயத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களே நேரடியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் நான் ஒரு உதவி கோருகிறேன், இந்தியா வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்குது. அவர் என்ன உதவி கேட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது அப்படிங்கிற பார்த்துக்கலாம் நண்பர்களே. நேற்றைய நடந்த பேச்சுவார்த்தையில் திரு புட்டின் அவர்கள் 2023ஆம் ஆண்டு முதல் 9 மாதங்கள்லேயே அதிகமாக நம்ம வர்த்தகம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சொன்னாரு. அதற்கு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, கடந்த 2 ஆண்டுகளாக இந்திய ரஷ்ய வர்த்தகம் வேகமாக கிடுகிடுன்னு பயங்கர வேகத்தில் உயர்ந்ததை பார்த்துருக்கிறோம். இந்த ஆண்டு இதுவரைக்கும் இந்திய ரஷ்ய வர்த்தகம் 50 பில்லியன் அமெரிக்கன் டாலரை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதில் பெரும்பாலும் கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே கூட ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மேலும் பல இராணுவ தளவாடங்கள், அதிநவீன தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை பெற்று வருது. அதே சமயம் ரஷ்யா வந்து இந்தியாவிடமிருந்து டெக்ஸ்டைல் பொருட்கள், விவசாய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களை ரஷ்யா வந்து இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்து இதில் பல பொருட்கள் புதியதாக முதல் முறையாக ரஷ்யா இந்தியாவிடமிருந்து பெரிய அளவில் இறக்குமதி செய்திருக்குது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் இந்திய அரசு வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு கோழி முட்டைகளை ஏற்றுமதி செய்ய துவங்கும், ரஷ்யாவுக்கும் துபாய்க்கும் நம்ம இதை செய்ய போறோம் அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்குது. அது மட்டும் இல்லாம எதிர்வரும் ஆண்டு 2024ஆம் ஆண்டுல ரஷ்யாவுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்ள வேணும், அரசு முறை பயணம் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இன்விடேஷன் ஒன்றை வழங்கியிருக்கிறாரு. அதை ஸ்பாட்டிலேயே ஏற்றுக்கொண்டாரு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஏற்றுக்கொண்டதோடு இல்லாம பாரத பிரதமரின் சார்பில் நம்முடைய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு அடுத்த ஆண்டு வருவாரு, அதற்கான தேதிகளை நம்ம மியூச்சுவலாக இருவருக்கும் எந்த சௌரியமான தேதிகள் இருக்குதோ அந்த தேதிகளை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. இந்த இன்விடேஷனை கொடுக்கும்போது ரஷ்ய அதிபர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியாவும் ரஷ்யாவும் நெடுங்கால நண்பர்கள் மட்டுமல்ல, என்ன ஒரு கிரைசிஸ் வந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் இந்திய ரஷ்ய உறவு, நட்புறவு மாறவே இல்லை. கடந்த 2 ஆண்டுகளாக கூட எத்தனையோ பிரச்சனைகள் நம்மிடையே எழுந்திருக்குது, ஆனால் இந்திய ரஷ்ய உறவுகள் மட்டும் கெடவே இல்லை, நம்முடைய நட்பு மேலும் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொன்னபோது தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த ஆண்டு ரஷ்யா பயணிக்க வேணும், அதோடு இல்லாமல் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே மத்தியஸ்தம் பேசி இந்த ரஷ்ய யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர் பேச்சுவார்த்தை நடத்த வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டின் கேட்டுக்கொண்டாரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, உலகத்தில் பல பிரச்சனைகள் எழுந்தாலும் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே வரவேற்கத்தக்கதாகவே இருக்குது. அதே போலதான் ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனையிலையும் கூட இந்திய பிரதமருடைய, இந்தியாவுடைய நிலைப்பாடு எங்களுக்கும் ரொம்பவுமே திருப்திகரமானதாகவே இருக்குது. ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
பீஸ்ஃபுல்லான முறையில், அதாவது அமைதியான முறையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படியே மீண்டும் அவரிடம் நாங்க உதவி கோர்றோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனை சுமூகமாக அமைதியான முறையில் தீர்வு பெறுவதற்கு அவர் உதவி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் கேட்டுக்கொண்டாரு. மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யா இந்தியாவுக்கு மேலும் பல அதிநவீன தொழில்நுட்பங்களை வழங்குவதற்கு, குறிப்பாக ராணுவ தளவாடங்கள் தயாரிப்பில் அதிநவீன தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கு ரஷ்யா முன்வந்திருக்குது. அதற்கான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அமைஞ்சிருக்கிற கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது இல்லையா, அந்த அணுமின் நிலையம் ரஷ்யா அமைத்து கொடுத்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கும் அது தொடர்பான ஒப்பந்தங்கள்லையும் இந்திய ரஷ்ய அமைச்சகங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வெகுவாக பாராட்டி புகழ்ந்து தள்ளினாரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை, மிக தைரியமான ஒரு நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ந்து அதிலேயே நின்று வருவது பல நாடுகளால செய்ய முடியாத ஒரு விஷயம். இந்தியாவுக்கு இருக்கிற அந்த அசாத்தியமான தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அசாத்தியமான இந்த துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சொன்னாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவும் ரஷ்யாவும் நிலையான நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இதுவரைக்கும் இருந்து வர்றோம். என்னதான் சீனா ஊடால பூந்து குறுக்குளவு ஓட்டினாலுமே கூட ரஷ்யாவும் இந்தியாவும் தங்களுடைய நட்பை இதுவரைக்கும் கெடுத்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதே உண்மையிலேயே சந்தோஷமான விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அனுபவப்படி நம்முடைய வாழ்நாளிலேயே நாம் பார்த்தது அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் நம்மால் நம்பவே முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் ரஷ்யா ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றிருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையில் காஷ்மீர் தொடர்பான தீர்மானங்கள் வந்தபோதும் சரி, ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுடைய அணு ஆயுத பரிசோதனை நடத்துறோம் இல்லையா, அந்த ஆட்டம் பாம் டெஸ்ட் பண்ண போது உலகமே இந்தியாவுக்கு எதிராக திரும்பிய போதும் சரி, என்றைக்குமே ரஷ்யா இந்தியாவோடு தோளோடு தோள் சேர்ந்து நின்றிருக்குது. இந்தியாவுக்கு தோள் கொடுத்தது மட்டுமல்ல, இந்தியாவோடு நல்ல நண்பனாகவும் விளங்கி இருக்குது. அதனுடைய வெளிப்பாட்டை இந்த நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தின் போது நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய் நண்பர்களே. நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள், அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இதுவரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம்.